மந்திராலயம் போயிருந்தீங்கன்னா குருராஜரை போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ண உடனே அப்படி திரும்பி வந்த உடனே இன்னொரு பிருந்தாவனம் இருக்கும். அந்த பிருந்தாவனத்தை சிலர் நின்று வணங்குவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. சிலர் சும்மா ஒரு வணக்கம் போட்டு போயிடுவாங்க. சிலர் பார்த்து கொண்டே சென்று விடுவார்கள். இவர் யார்? குருராஜருக்கு பக்கத்திலேயே இருக்கிறாரு. அவர் தான் வந்து வாதீந்திர தீர்த்தர். சுவாமிக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்தில் அமர வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ராயர் இருக்கும் போதே சொல்லிட்டார். எவ்வளோ பேருங்க இது வரைக்கும் மந்திராலயத்துல எத்தனையோ பக்தர்கள், கோடானு கோடி பக்தர்கள் நம்ம சொல்றோம்ல, எல்லோரும் சென்று குருராஜருடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெற்றிருக்கிறார்கள். எவ்வளோ வந்து மாற்றங்கள் நடந்திருக்குது. அவருடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா அதில் வாதீந்திர தீர்த்தருடைய அந்த அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கு அந்த இடத்துல. அதுல சிலர்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்க எதனா சேவை பண்ணீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க, வாதீந்திர தீர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. ஒரு இடத்துல நம்ம பெரிய எங்கன்னா போனோம்னா சொல்றோம்ல, ஒரு பெரியவரை பார்ப்போம், அதுக்கப்புறம் பக்கத்தில் விட்டு அவர்கிட்ட சார் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் மந்திரி மாதிரிங்க. அவருக்கு வாதீந்திர தீர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தா குருராஜருடைய ராகவேந்திர சுவாமிகளுடைய பூர்வாசிரம கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லலாம். பூர்வாசிரமத்திலே குருராஜருக்கு ஒரு மகன் இருந்தார், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாச்சார். அந்த லக்ஷ்மி நாராயணாச்சாருடைய பேரன் தான் ஸ்ரீனிவாசாச்சார். அந்த ஸ்ரீனிவாசாச்சார் தான் வாதீந்திர தீர்த்தராக அந்த இடத்தில் அமர்ந்தார். இனிமே நீங்க மந்திராலயம் போனீங்கன்னா குருராஜரை தரிசனம் செய்து விட்ட பிறகு உடனடியாக வேகமா அந்த இடத்துல இருந்து வராம ஒரு சில பல நொடிகள் வாதீந்திர தீர்த்தர் பிருந்தாவனத்திற்கு முன்னால் நின்று, சுவாமி ராயர்கிட்ட இதெல்லாம் கேட்டிருக்கோம், இதெல்லாம் சொல்லியிருக்கோம், அருள் கூர்ந்து அவையற்றையெல்லாம் நிறைவேற்றி தரணும் சாமி, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு கேளுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க அவர்கிட்ட. அப்ப குருராஜருக்கு பிரியமான வாதீந்திர தீர்த்த சுவாமிகள் ராயரின் பிருந்தாவனம் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு அங்கு குருராஜரிடம் தரிசனம் பெற்ற அனைத்து பக்தர்களையும் அவரும் பார்த்திருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய அனுகிரகத்தையும் பெற்றுதான் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியாமல்.